தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/11/2022 சனிக்கிழமை, மூலம் நட்சத்திரம் இரவு 6:22 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, முன்னோர்கள் சொல்லிய ஆரோக்கியம் பற்றிய ஒரு கருத்து. முன்னோர்களுடைய கருத்துக்களில் எல்லாம் கவித்துவமாகவே இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க, இன்றைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்குது, அமெரிக்க விஞ்ஞானம் ஒத்துக்கிட்டு வெளியிட்டிருக்கு. அந்த காலத்திலேயே நம்ம பழந்தமிழர்களெல்லாம் என்ன பண்ணாங்க, அதிகாலையில் பழைய கஞ்சி குடிப்பாங்க. முதல் நாள் அந்த கஞ்சி தண்ணீர் இருக்கு இல்லையா, அதை நீச்சல் தண்ணீர் அப்படிம்பாங்க. அந்த தண்ணீரை குடிப்பாங்க அதிகாலையில். அதுக்கு பின்னால் கஞ்சியில் பச்சை வெங்காயம், அந்த சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயம் வச்சு சாப்பிட்டு நல்லா வேலை பார்த்தாங்க. உடம்பு திடகாத்திரமாக இருந்துச்சு. என்னவெல்லாம் கஞ்சி தானே குடிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சத்து மிக அதிகமான சத்து இருக்குது. அதில் இன்னென்னமெல்லாம் வைட்டமின் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு அமெரிக்க விஞ்ஞானம் கண்டுபிடித்த பிறகு இப்போ நம்ம இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலேயும் பழைய கஞ்சி 50 ரூபாயின்னு சொல்லியெல்லாம் விற்கிறாங்க. பழைய சோறுன்னு போட்டு கடைக்கு பேரும் வச்சுருக்காங்க, கடைக்குள்ளேயும் விற்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஆரம்பத்தில் அவங்க சொன்னாங்க, ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டும் போக்கும்னு ஒரே வரியில் சொல்லிட்டாங்க நம்ம முன்னோர்கள். ஆற்று நீர் இருக்கே, அது வாதம் போக்குமா. நல்லா ஓடக்கூடிய நதியில் போய் குளித்தோம் அப்படின்னா வாதம் வரக்கூடிய தன்மை இருக்கவங்களுக்கு மாறிடுமா. அதேமாதிரி அருவி நீர் என்ன பண்ணும்னா பித்தம் போக்கும். குற்றால அருவிக்கு போகிறாங்க, தலையில் அது மடமடன்னு விழுகிற போது அந்த பித்தம் போயிடும். ஆனால் இந்த ரெண்டையும் சேர்த்து சோற்று நீர் இரண்டும் போக்கும். சோற்று நீர்னால் என்ன, வடித்த தண்ணி. அதே மாதிரி இந்த கஞ்சி மறுநாள் தண்ணி, நீச்சல் தண்ணி, இதை குடிக்கிற போது இது ரெண்டையுமே போக்கிடும்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக உடம்பில் வாயுவினுடைய கூறு இருக்கிறது சொல்கிறது வாதம், தேயுவினுடைய கூறு பித்தம், அப்புவினுடைய கூறு கபம். இதெல்லாம் சமநிலையில் இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் இந்த மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னா, காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் அருந்தில் கோலை ஊன்றி நடப்பவரெல்லாம் கோலை எரிந்து குலுங்கி நடப்பறேன்னு ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. காலையில் இஞ்சி சாப்பிடணுமா, அது ஜீரண சக்திக்கு உகந்தது. அடுத்து சுக்கு சாப்பிடணும். சுக்கு வாயுத்தன்மையை போக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது சுக்கு. கடும்பகல் அது ஜீரணத்துக்கு உள்ளது கடுக்காய். காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் ஒரு மண்டலம் மருந்தில். மண்டலம்னா சில பேர் 45 நாளும்பாங்க, 48 நாள் மண்டலம். எப்படி அப்படின்னா, ராசிகளுக்குரியது 12, நட்சத்திரங்களுக்குரியது 27, அதுக்கு பிறகு இந்த நவகிரகங்கள் 9 எல்லாம் சேர்த்து கூட்டுங்க, 48ன்னு வரும். 48 என்பது ஒரு மண்டலம். ஒரு மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி நடப்பவரெல்லாம், ஒரு ஊன்றுகோல் ஊன்றி நடக்கக்கூடிய முதிய வயதிலே கூட கோலை தூக்கி எறிந்து விட்டு குலுங்கி நடப்பறேனா வீர நடை போடுவார்களாம். காரணம், இது மூன்றும் உடம்பிலே சேர்ந்தால். இப்படி ஆரோக்கியத்திற்காக உள்ளதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு பாடல் உண்டு, வாத பித்த சிலேத்துமம் வகைக்கு 100 நோய்க்குலம் மனித ராசி அறிந்திலாத புதிய நோய்கள் தினம் தினம் வேதனைகள் வளர்ந்ததன்றி வென்றதோ மருத்துவம் மேலும் என்ன கூறுவேன் கண் பாரும் வைத்திய நாதனேன்னு வைத்தியநாதர் பதிகத்தில் வரும். எத்தனை விதமான நோய்களும் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த அளவுக்கு இயற்கையில் விஞ்ஞானமும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த விஞ்ஞானம் வெல்ல முடியவில்லை. அதற்கு காரணம், நம்ம உடற்கூறுகளை நாம் சரியாக வச்சுக்கணும். அந்த அடிப்படையில் ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டும் போக்கும் என்ற இந்த வைர வரிகளை நீங்கள் மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உடலையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்து கொண்டால், உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சொல்லிய திருமூலருடைய வாக்கிற்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும், ஆயுளும் தீர்க்கமாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, எதிரிகள் உதிரியாகும் நாள். இன்று எதிர்பார்த்த காரியம் இனிதாகவே நடைபெறும். பொருளாதார நிலை உயரும். திடீரென வரக்கூடிய வரவுகளால் திக்குமுக்காடுவீர்கள். 2க்கு அதிபதியாக விளங்கும் சுக்கிரன் 8இல் மறைந்திருக்கிறார். அசுரகுரு மறைந்திருக்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் கூட உங்களுக்கு வசூலாகலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளையும் கொடுப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அவசர முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பல பணிகள் அரைகுறையோடு நிற்கலாம். என்ன இருந்தாலும் பிள்ளைகளாலும் தொல்லை, பிறராலும் தொல்லை, உத்தியோகத்திலும் உங்களுக்கு உடன் இருப்பவர்களால் தொல்லை என்ற நிலைதான் இன்று உருவாகும். இன்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் செவ்வாய் இருக்கின்றார்.
லாபஸ்தானத்தில் ராகு, 10ல் குரு. 10ல் குரு இருந்தால் பதவியில் மாற்றம் என்பார்கள். அந்த அடிப்படையில் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம். இருந்தாலும் குரு பலம் பெற்றிருப்பதால் நல்ல இடத்திற்கு மாற்றங்கள் வரும். முன்னேற்ற பாதையை நோக்கித்தான் நீங்கள் செல்வீர்கள். 6லே சூரியன், புதன், மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுநலத்தில் ஈடுபட்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு வரவேண்டிய புதிய பொறுப்புகளை யாரேனும் தடுக்கலாம். எனவே அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சிந்தனைகள் வெற்றி பெறும் நாள். சிநேகிதர்களின் ஒத்துழைப்பு உண்டு. கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட உங்களுக்கு குருவினுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறது. குரு பார்வை இருப்பதால் பொருளாதார நிலை உயரும். எதிர்பார்த்தபடியே தனவரவு வந்து சேரும். இல்லத்தில் உள்ளவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவீர்கள். நூதன பொருள் சேர்க்கையும் உண்டு. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு பெயரும் புகழும் பாராட்டும் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். இன்று முதலீடு நீங்கள் தொழிலில் செய்தால் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது. நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். விரயங்கள் அதிகரிக்கும். இன்று விழிப்புணர்ச்சி தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். திடீர் திருப்பங்கள் ஏற்படும். அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆச்சரியம் தரலாம். விலகிச் சென்ற சொந்தங்களில் ஒரு சிலர் விரும்பி வந்து இணைவார்கள். 2ல் கேது இருப்பதால் ஒரு சிலருக்கு மாலை நேரம் வீண் வம்பு வழக்குகள் கூட வீடு தேடி வரலாம். கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, செல்போன் வழிச்செய்தி சிந்திக்க வைக்கும் நாள். இன்று செய்தொழிலில் முன்னேற்றம் உண்டு. ஜென்மத்தில் கேது, 7லே ராகு. ஏற்றமும் இரக்கமும் கலந்த நிலை. ஒரு நாள் வரவு, ஒரு நாள் செலவு. காலையில் இன்பம், மாலையில் துன்பம் என்ற நிலை உருவாகலாம். சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மேலும் அர்த்தாஷ்டம சனி, ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அது செய்ய இயலாமலும் போகலாம். இன்று கிழமை சனி என்பதால் சனி பகவான் வழிபாடும் அனுமன் வழிபாடும் செய்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். இன்று இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். ராசியிலேயே சூரியன். அரசியல் அனுகூலம் உண்டு. அரசியல்வாதியாக இருந்தால் புதிய பொறுப்புகள் வரலாம். புதனும் இருக்கின்றார். மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். சேமிப்பு உயரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாள், வெற்றிகரமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன், 7ல் செவ்வாய். சந்திர மங்கள யோகம் இருக்கின்றது. எனவே நலமுடன் வாழ்க்கையை நடத்த நண்பர்கள் உதவி செய்யும் நாள் என்று கூட சொல்லலாம். அது மட்டுமல்ல, இல்லத்திலும் மங்கள ஓசை கேட்கும். பெற்றோர்களின் மணி விழாக்கள், பிள்ளைகளின் காதுகுத்து விழாக்கள், பிறந்த நாள் விழாக்கள் போன்றவற்றை கொண்டாடுவது பற்றி சிந்திப்பீர்கள். ஆலய வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். 2ல் சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வது மட்டுமல்ல, நீங்கள் கேட்ட சலுகைகளையும் கொடுப்பார். மகர ராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம். மன நிம்மதி குறையும். தடைக்கற்களாக அனைத்தும் வருகிறதே, எப்பொழுதுதான் இந்த தடைகள் அகலும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். உடன் இருப்பவர்களும் உடன் பணிபுரிபவர்களும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். தீட்டிய திட்டங்கள் திசை மாறி செல்லலாம். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் நிதானத்தையும் கடைப்பிடிக்க வேண்டும். அமைதியோடும் செயல்பட வேண்டும். அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்து கொள்ள வேண்டும். இன்று மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களை பொறுத்தவரை கிழமை சனி என்பதால் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மங்கள நிகழ்ச்சி மனையில் நடைபெற வழிபிறக்கும் நாள். இன்று மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு போன்றவைகள் வரலாம். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியம் விரும்பியபடியே முடியும் நாள் இந்த நாள். மீனராசினியர்களே, குருபலம் நன்றாக இருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க ஒரு தொகையை செலவிடுவீர்கள். 2ல் ராகு, பயணங்கள் அதிகரிக்கும். பழைய வாகனங்கள் பழுதாவதை முன்னிட்டு அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அயல்நாடு செல்லும் முயற்சியில் தடை ஏற்படலாம். அயல்நாட்டில் பணிபுரிய விரும்புபவர்கள் கொஞ்சம் பொறுமையோடு இருப்பது நல்லது. சனியின் பார்வை இருப்பதால் சுபிட்சமான காலம் இது இல்லை.
சனி பார்வை இருப்பதால் அயல்நாடு செல்லுகின்ற பொழுது உடல் ஆரோக்கிய தொல்லைகள் ஒரு சிலருக்கு வரலாம். எனவே தசாபுத்தி பலம் பெற்றவர்கள் அந்த முயற்சியை மேற்கொள்ளலாம். மற்றவர்கள் இன்று சனிக்கிழமை என்பதால் சனி பகவானை வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.